என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் புளியங்குடல் முத்துமாரி அம்மாள் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலத்தில் இந்த அடியேனுக்கு 64 கலைகளோட சம்பந்தப்பட்ட நிகழ்வானது இந்த அடியேனுக்கும் ஒரு அழைப்புகள் கிடைச்சிருக்கு. அது சிவனுடைய அருட்கடாட்சம். இந்த அடியேன் வேல் ஒதுங்கின வேலனையைச் சேர்ந்த ஒரு சிவனடியார். தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியே, திருநீட்டு சித்தர், நாகரினம் மறவன் செந்தமிழன் வீர சைவம். இன்று ஒன்று கூடல், அதாவது 64 கலையை சிவன் தமிழனுக்குத்தான் தந்தது. தமிழனுக்குத்தான் சிவன் கலையை தந்தது. ராவணன் கேட்டு கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் தமிழ் மன்னன். 10 ராட்சியங்களை ஆண்ட ராவணன் 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்தவர். அப்படியான ஒரு இந்த சிவபூமியில் ஈழ நாட்டில் இன்றைக்கு வேலணை பிரதேசம் என்றால் வேல் ஒதுங்கின இடம். அதே வேலணையில் இருந்துதான் இந்த அடியனுக்கு ஒரு அருட்கடாச்சம் கிடைச்சது. சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராம் பொன்னி திருத்தலத்திலிருந்து வேல் கொண்டு தேரோடு கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை கிரிவலம் 58 நாள் 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களை தாண்டி இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனை ரத்து போண்டு மனிதநேயத்தோடு வாழ வேணும் என்றதற்காக இந்த அடியேன் இந்த வருடம் வேல் கொண்டு, வேலென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் எந்த நாட்டவர்களாக இருந்தானே, எந்த இனத்தவர்களாக இருந்தானே, எந்த மதத்தவர்களாக இருந்தானே, கருவில வேல் வடிவத்திலான உருவாகும். அதே வேலை கொண்டு தேரோடு பாத யாத்திரை செல்ல இருக்கின்ற இந்த அடியேன் இன்றைக்கு இந்த ஊர்காவற்ற வேலணை பிரதேச செயலகத்தில் எனக்கு அழைப்புகள் தரவிட்டான இந்த அடியேனுக்கு ஒரு ஞானம் கிடைச்சபடியாக வந்தனா, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். ஒரு உலக பிரார்த்தனை. இது கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேத வியாசர் எழுதின தமிழ் மந்திரம், முதல் மந்திரம். வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராயாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் குரல்களில் ஒலிக்கட்டும். உம்முடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை பெறுவோமாக. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். திருச்சி.